ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெப எழுப்புதல் அக்னி ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நாம் ஏற்றுக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு. இதை கேட்டுக்கொண்டு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி வியாதிகளை கொடுத்து மேன்மை பாராட்டி கொண்டு வியாதிகளையே அறிக்கை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலனுள்ளவர் என்று நாம் சொல்ல முடியாது. அவருடைய சரீரத்தில் ஏகப்பட்ட குறைவுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. அப்படியாக வேதனைகள், குறைபாடுகள் இருந்தாலுமே கூட அந்த பரிசுத்தவான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நாவினால் சொல்லுகிற காரியம், எனக்கு அந்த வியாதி இருக்கு, இந்த வியாதி இருக்குன்னு சொல்லாமல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு. இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாயின் வார்த்தைகள், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு உப்பு இருக்குது, எனக்கு அது இருக்குது அப்படின்னு நீங்கள் வியாதிகளை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு, இவைகள் இருக்கிறதுனால என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லாதபடிக்கு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எழுந்து நிமிர்ந்து நடப்போம். கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாம் சேர்ப்போம். பிசாசு இந்த நாட்களில் நம்மை வஞ்சித்து வைத்திருக்கான். நம்முடைய பலவீனங்களையே மேன்மை பாராட்ட சொல்லி, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பலவீனங்களை மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல, பலப்படுத்த கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறவர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்கு, அந்த நல்ல வேலைக்கு அமுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்கு அமுக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் விசுவாச அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்ய ஆட்சேபிக்கும். இந்த நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்க பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த புதிய ஆண்டு உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.